நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். துளசி, ஜமீன்தார் அம்மா வந்திருக்காங்க. நீங்களா பிராக்டிஸ் பண்ணுங்க. சரண்யா. சரிக்கா. பொண்ணுங்கெல்லாம் நீ நினைச்ச அளவுக்கு ஆடுறாங்களா துளசி? ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே பிக்கப் பண்ணி ஆடுறாங்க. கொடி ஏத்துறதுக்கு இன்னும் சரியா 15 நாள் தான் இருக்குது. வெளியில இருந்து ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணலான்னு ஜமீன்தார் சொன்னப்ப நான் தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தேன். கொஞ்ச நாள் நானும் ரிசர்ச் பண்ணல. ராதா மாதவத்தை 1.5 மணி நேரத்துல சுருக்கி பிரசன்ட் பண்றோம்னு சொன்னதும் ஜமீன்தாரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். நீங்க மனசுல நினைச்ச மாதிரி என்னால செய்ய முடியுமான்னு எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏய், உன்னால அது முடியும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இது எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். அரண்மனைக்கு வர சொன்னத, வசுந்தராமா எழுதுன காவியத்தை என்கிட்ட ஒப்படைச்சத உண்மையிலே பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். நாம இந்த ப்ரோக்ராம பெரிய சக்சஸ் ஆக்கணும். உன் அக்காவோட கல்யாணம் நெருங்குதில்ல துளசி, அந்த சமயத்துல உன்னோட கவனம் செதறாம இருந்தா போதும். பயப்படாதீங்க ஜமீன்தாரம்மா, கல்யாணம் ஒரு வாரத்துல முடிஞ்சிரும்ல. ஜெயகிருஷ்ணன் முறப்பையன் தானே சொன்ன? அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்களா? சே இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்பா வந்து ஜமீன்தார் ஐயாவை கூப்பிடுவாரு. நீங்க 2 பேரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வரோம். சரி, நீ பிராக்டிஸ கண்டினியூ பண்ணு. நான் அப்புறமா வரேன். ஓகே? மானசி அக்காவோட கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஜமீன்தாரம்மா ப்ரோக்ராம ரொம்ப பெருசா எதிர்பார்க்கறாங்க. எல்லாம் நல்லபடியா நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மானசாக்காவுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் கூட ப்ரோக்ராமுக்கு நமக்கு கொஞ்ச நாள் இருக்குல்ல. நீங்க தைரியமா இருங்க துளசி அக்கா, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். மானசி அக்காவை கட்டிக்க போறவரை நீ பாக்கல? இல்ல, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்ததில்ல. அப்ப பாத்துக்கோ, அதுவும் அவர்தான். என்ன துளசி இந்த பக்கம்? அரண்மனைக்கு வந்த நாங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்றோம். ஓ, வெரி குட். நீ கொஞ்ச நாள் டான்ஸ் கத்துக்கிட்டல, என்னைக்கு ப்ரோக்ராம்னு சொல்லிடு சரியா? உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன். நீங்க 2 பேரும் மனசு வச்சு வந்தா சந்தோஷம். எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாச்சா மாமா? அதெல்லாம் எங்க அப்பா அம்மாக்கு தான் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நான் இன்வைட் பண்ணிட்டேன். சரி, உங்க சைடுல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் உங்க வீட்டுக்கு வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. கோல்டெல்லாம் வாங்கி லாக்கர்ல வச்சாச்சு. அப்புறம் அப்பா ஒரு கார் புக் பண்ணிருக்காரு. இதெல்லாம் வேணும்னு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? வரதட்சணை நாங்க எதுவுமே கேட்கல துளசி. பாஸ்கர் மாமா எதுவும் கேட்கலதான். இருந்தாலும் அப்பாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. முத பொண்ணோட கல்யாணம் இல்லையா, அதான் ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. தாராளமா பண்ணுங்க, எங்களுக்கும் சந்தோஷம்தான். அடுத்த வருஷம் நான் டீச் பண்ற ஸ்கூல்ல ஒரு வேக்கண்ட் வருது. அது வேணும்னா இப்பவே பணம் கட்டணும். அப்பா அதை என்கிட்ட சொன்னாரு. நான் தான் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டல. நீ பிஎட் கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லம்மா? நான் கவர்மெண்ட் டெஸ்டையும் நல்லதா எழுதியிருக்கேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறேன். உன் ஆசைப்படியே எல்லாம் கிடைக்கும் துளசி, நானும் வேண்டிக்கிறேன். துளசி அக்கா, நம்ம பஸ் வந்துருச்சு. ஆஹா, உங்க பஸ்ஸே வந்துருச்சு. சரி மாமா, நாங்க இதுல கிளம்புறோம். சரி, பத்ரம்.
உங்களை பார்த்த விஷயத்த நான் அக்கா கிட்ட சொல்றேன். வா போலாம். என் மாமாவை பார்த்து நீ எந்த கமெண்ட்டும் கொடுக்கல. நான் ஒரு விஷயத்த ஓப்பனா சொன்னா நீங்க கோவப்படுவீங்களாக்கா? இல்ல, என்னன்னு சொல்லு. மானசி அக்காவை விட அவர் உங்களுக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. ஹே, அப்படியே கிள்ளுன்னு வச்சுக்கோ. அவரே எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. நீங்க கமெண்ட் பண்ண சொன்னீங்க, நான் பண்ணிட்டேன். உங்க அத்தா ஸ்கூல் டீச்சர், நீங்களும் நாளைக்கு டீச்சராக தான் போறீங்க. உங்க 2 பேர் கேரக்டரும் ஒத்து போகணும் தான் நான் நினைக்கிறேன். போதும், இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. உன்னை கமெண்ட் பண்ண சொன்னதுக்கே என்ன அடிச்சுக்கணும். ஐயோ, நீ இத மானசி அக்கா கிட்ட எல்லாம் போய் சொல்லிடாத. கண்டிப்பா இதெல்லாம் அவ சீரியஸா எடுத்துப்பா. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். என் ஸ்டாப் வந்துருச்சு, நான் இறங்கட்டுமா? நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கக்கா. மானசி அக்கா கேரக்டர் தான் எனக்கு தெரியுமே. பிரகாஷனா, என்னம்மா? இவளை கொஞ்சம் இங்க இறக்கி விட்டுருங்க. நகைகளும் ட்ரெஸ்ஸுகளும் வாங்கிட்டா இந்த கல்யாண வேலை முடிஞ்சது. என்ன பானு? ஆமா, துணி எடுக்க போகும்போது நீங்களும் கூட வாங்க. நீங்க இத சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஜெயகிருஷ்ணா கிட்டயும் இவர்கிட்டயும் சொல்லி வச்சுட்டேன். மானசிய கல்யாணம் பண்ண போறது என் பையனா இல்லாட்ட கூட வர உரிமை இவளுக்கு இருக்கு. எப்படி இருந்தாலும் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. இவள உங்க வீட்டு மருமகளா அனுப்புறதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லுங்க? அதனால தானே சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நான் முடிவு பண்ணேன். ஜெயகிருஷ்ணனும் உங்க கூட இன்னைக்கு வருவான்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண அவன் போயிருக்கான். அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போற வழியில இங்க வந்தோம். ஹேய் நந்து, உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போகுது? புது காலேஜில்? பரவாயில்ல பாஸ்கர் மாமா. இவனை பிபிஏ படிக்க வச்சிருந்துருக்கணும். ஜெயகிருஷ்ணன் விஷயத்துல நானும் அதை தான் ஆசைப்பட்டேன். என்ன பண்றது, அவன் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டான். ஸ்கூல் வாத்தியார் வேலை ஒன்றும் சுமாரான வேலை இல்லையே. நீங்க எதுக்காக வருத்தப்படுறீங்க மச்சான்? +2க்கு பாடம் எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சரி, நான் கிளம்புறேன் மாமா. சரிப்பா, கிளம்பு. உனக்கு இன்னும் எத்தனை எக்ஸாம் இருக்கு? இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கு அத்தை, கல்யாணத்துக்கு அப்புறமா தான். ஜஸ்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் தானே, அதெல்லாம் பெரிய விஷயமா? உனக்கு இன்னும் எத்தனை எக்ஸாம் இருக்கு? இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கு அத்தை, கல்யாணத்துக்கு அப்புறமா தான். ஜஸ்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் தானே, அதெல்லாம் பெரிய விஷயமா? துளசியோட வேலை விஷயம் என்னாச்சு? அவ இப்போ ரேங்க் லிஸ்ட்காக வெயிட் பண்றா. நாம கிளம்பலாமாங்க? சாயந்தரம் எங்கெங்கயோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அதை மறந்துட்டேன். சரி, நாங்க கிளம்பிட்டோமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரூட்ல உங்க பஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மச்சான்? 3 பஸ் நஷ்டத்துல ஓடுது. என் காலம் வரைக்கும் இப்படியே ஓடும். அதுக்கப்புறம் பசங்க முடிவு பண்ணட்டும். தினமும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். பின்னாடி ஓடி ஓடியே டயர்ட் ஆயிடுச்சு. வர வர மன நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. இப்ப அந்த காராளி சிவராஜன் காட்டுல மழை. எப்படி வளர்ந்துட்டான் பாத்தீங்களா? மச்சானோட பஸ்ல கிளீனரா இருந்தவன் எவ்வளவு பஸ் அவனுக்கு.
அவன் மகன் சந்திரன் கல்ஃபுக்கு போய் சம்பாரிச்ச பணத்துல ஆடுறான். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? லாபத்துக்காகலாம் நான் இந்த பஸ் சர்வீஸை ஆரம்பிக்கல. இதை ஒரு சர்வீஸா தான் நான் பாக்குறேன். ஆனா அந்த சிவராஜன் நேர் ஆப்போசிட். அவங்களுக்கெல்லாம் இது வெறும் பிசினஸ் மட்டும்தான். சிவராஜனும் அவனோட மகனும் ஒரே மாதிரி தான். அப்பனுக்கு ஏத்த மகன். கிளம்பலாமாங்க? சரி, நான் கிளம்புறேன். சரி மச்சான். ஏங்க, சைலேந்திரிக்கு ஏதோ விருப்பமே இல்லாதவ மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருக்குங்க. நீ தேவையில்லாம சந்தேகப்படுவ. சைலேந்திரியும் மச்சானும் தானே பொண்ணு கேட்டு வந்தாங்க. அப்புறம் எப்படி திடீர்னு சைலேந்திரிக்கு விருப்பம் இல்லாம இருக்கும்? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? விருப்பம் இல்லைன்னா அவங்க எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? நம்ம வீட்ல இருந்து யாரும் வழிய போயிட்டு கல்யாணத்துக்காக பேசல. வேணானா நம்ம இப்ப கூட முடிவு பண்ணலாம். நீ கொஞ்சம் வாய் முடியா? உன் வாழ்க்கைய பத்தி தான் நான் பேசுறேன்னு நினைப்போட கொஞ்சம் பேசுமா. இவன் எதுக்கு இப்படி அவசரப்படுறான்? வண்டியில இருக்கிறவங்க எல்லாரும் இறங்குங்க. இந்த வண்டி இனிமே போகாது. நான் தாண்டா சந்திர, காராளி சந்திர. சந்திரன் சார், விஷயம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்றேன்டா. கீழே இறங்குடா. அப்புறம் சொல்றேன். பணம் இருக்குங்கிறதுக்காக என்ன ரவுடி வேணாலும் பண்ணுவீங்களா? ரவுடிசம் இந்த காராளி சந்திர பொறப்பொழிய வந்ததுடா. அது காசால ஒண்ணு வந்ததில்ல. விடுப்பா, விடுப்பா. என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ இன்னும் வளரலடா, புரியுதா? உனக்கும் தாண்டா. ஒழுங்கா இருந்தா உனக்கு நல்லது. நந்து, இறங்குங்க இறங்குங்க, எல்லாரும் கீழே இறங்குங்க. இறங்குங்க. இந்த வண்டியை ஓட்ட இனி ஆள் இல்ல. ஏய், உங்ககிட்ட தானே சொல்றேன், இறங்க. எல்லாம் சீக்கிரம் இறங்குங்க. என்னாச்சுண்ணா? அந்த சந்திரன் நம்ம பஸ்ஸை நிறுத்தி கிருஷ்ணா அண்ணாவோட கையை உடைச்சிட்டான்.
சின்ன முதலாளி வணக்கம் வணக்கம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வண்டியை எதுக்காக ஸ்டாப் பண்ணீங்க? சொல்றேன். இந்த காராளி சந்திர பஸ் சர்வீஸ் நடத்துறது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இல்ல. அப்படி ஒரு பேரும் எங்களுக்கு வேண்டாம். 8 மணிக்கு இந்த வண்டி ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி இருக்கணும். இப்ப டைம் என்ன ஆகுது? இந்த டைமுக்கு இந்த இடத்துல கிராஸ் பண்ண வேண்டியது எங்க வண்டி தான். இந்த வண்டியில வந்து இவங்க எல்லாரும் என் வண்டியில வந்திருக்க வேண்டியவங்க. அதனால இந்த ட்ரிப்பையே நான் கேன்சல் பண்ணிட்டேன். எவ்வளவு பெரிய கொம்பனோட வண்டியா இருந்தாலும் இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். அதுக்காக ஒருத்தர் கையை உடைப்பீங்களா? உடைக்கணும். இது வெறும் சாம்பிள் தான். இனி டைம் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சொந்தமான பஸ்ஸை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவருக்கும் கை இருக்காது. வெட்டுவன்னு சொன்னா இந்த சந்திரன் வெட்டுவேன். அது கையா இருந்தாலும் சரி, காலா இருந்தாலும் சரி, இல்ல கழுத்தா இருந்தாலும் சரி. உன்னால முடிஞ்சா வெட்டுறா பார்க்கலாம். நந்து வேணாண்டா, வேண்டாம். விடு. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குடா. இப்போ நீ போய் பசங்களோட விளையாடு. நந்து வேண்டாம், நான் சொல்றத கேளு நந்து. நீ என்ன விடு. அக்கா சொல்றத கேளு நந்து, இதெல்லாம் வேண்டாம். அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நீ வா. அக்கா சொன்னா கேளு, கையை விடு. சின்ன அக்கா சொல்றத கேளு மாப்ள. டேய் வாய மூடுறா. யாரா உன் மாப்ள? உங்க அக்காவை நான் கட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் நீ எனக்கு மாப்ள தானே? நீ இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பிஸ்கட்டோ இல்ல சாக்லேட்டோ கொடுத்து சமாதானப்படுத்து. என் கையால 2 பூடு போட்டா இவன் தாங்க மாட்டான். வாடா வண்டி எடு. என் கையால 2 பூடு போட்டா இவன் தாங்க மாட்டான். வாடா வண்டி எடு. அக்கா நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? நானும் இந்த பஸ்ல தான் இருந்தேன். நீ ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிருஷ்ணா அண்ணாவை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. சீக்கிரம். நான் பாத்துக்கிறேன்க்கா, நீ பாத்து போ. நீ எந்த பிரச்சனைக்கும் போகாத. அந்த ஆளு கேவலமானவன், என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன பண்ணணுமோ அதை அப்பா பண்ணிப்பாரு. அம்மா நான் கிளம்புறேன். மனசி, உன் ஃப்ரெண்டோட கல்யாணம் நாளைக்கு தானேம்மா? அதுக்கு எதுக்கு நீ முதல் நாளே போகணும்? நாளைக்குனா துளசியும் உன் கூட வருவாள்ல. நான் இன்னைக்கு போயே ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து முதல் நாளே போகணும்னு முடிவு பண்ணிட்டோமா? சந்தியா இப்ப கார் எடுத்துட்டு வந்துருவா. என்னாச்சுமா? உன் முகம் ஏன் வாடி போயிருக்கு? வர வழியில ஒரு பிரச்சனை நடந்துச்சுமா. அந்த காராளி சந்திரன் நம்ம பஸ்ஸை நிறுத்தி டிரைவர் கிருஷ்ணா அண்ணனை அடிச்சிட்டான். அந்த நேரம் பார்த்து நந்து அங்க வந்தான். அங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. யாராவது சும்மா ஒருத்தங்களை அடிப்பாங்களா? அவங்க அப்படி அடிச்சாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. நம்ம பஸ் அவங்க டைம்ல வந்துருச்சான். பாத்தீங்களா? அவங்களுக்கு அலாட் பண்ண டைம்ல நம்ம பஸ்ஸை ஓட்டிருக்காங்க. அவங்க பின்ன கையை கட்டி சும்மா இருப்பாங்களா? நான் அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வயசானவங்களெல்லாம் அனுப்பிட்டு சின்ன பசங்களா வேலைக்கு வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்பா கேட்டாதானே. வயசானவங்களை வச்சு ஓட்டுனா வண்டியை டைம் ஓட்டுவாங்களா? நம்ம பக்கம் தான் தப்பு இருக்கு. நீ ஏங்கா இப்ப தேவையில்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? அந்த ஆள் இன்னைக்கு அங்க எவ்வளவு இன்டீசென்டா நடந்துக்கிட்டான்னு தெரியுமா? நான் ஒன்னும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல.
இனியாவது சின்ன பசங்களை வேலைக்கு வச்சா அப்பாக்கு நல்லது. இல்லனா நம்ம பஸ் சர்வீஸால எந்த ஒரு லாபமும் இல்ல. அவங்கள பார்த்தாவது கத்துக்கிட்டோம். ஒரே ஒரு பஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு எவ்வளவு பஸ் இருக்கு. அதுதான் திறமை. சந்தியா வந்துட்டா. அம்மா நான் கிளம்புறேன். முடிஞ்சா சாயந்தரமே வர பாருமா. காலையில நீயும் துளசியும் கல்யாணத்துக்கு ஒன்னா போகலாம்ல. நான் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சுதான் வருவேன். நீ காலையில வந்துருவல? எனக்கு கிளாஸ் இருக்கு. ஓ அப்ப சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாமா. இவ எதுக்காக போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? என்னாச்சுமா? மானசி உனக்கு கால் பண்ணலாமா? இல்லம்மா. சாயந்தரத்துல இருந்தே நான் அவளுக்கு கால் பண்றேம்மா. எப்ப போன் பண்ணாலும் போன் சுவிட்ச் ஆஃப். கல்யாண வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டனாவது கால் பண்ணி சொல்லலாம்ல. சரி, நீ கொஞ்சம் கூப்பிட்டு பாருமா. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்ததும் வீட்ல இருக்கிற நம்ம எல்லாரையும் மறந்துருப்பா. இருந்தாலும்மா அவ போய் எவ்வளவு நேரம் ஆகுது? அங்க போய் சேர்ந்ததுமே எனக்கு கால் பண்ணுன்னு அவளுக்கு சொல்லி அனுப்பணுமா? எவ்வளவு பிஸியா இருந்தா என்ன? வீட்ல இருந்து போனவ போய் சேர்ந்ததும் கால் பண்ணி சொன்னா என்ன? அம்மா டென்ஷன் ஆகாதம்மா. அக்கா அங்கதான் இருப்பா. என்னாச்சு சார்? என்ன ஆகும்? இன்ஸ்பெக்டர் அவன் ஆளு. அடி வாங்கினா காம்பன்சேஷன் வாங்கிக்கலாங்கிறான். பணத்தை வாங்கிட்டு கேஸை முடிக்கலான்னு பாக்குறாரு அந்த ஆளு. அப்படி நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. என்கிட்ட வேலை பார்க்குற டிரைவர் கையை உடைச்சிருக்கான் அவன். கேஸ் ஃபைல் பண்ண சொல்லிட்டேன். நீ வாயா, ஹாஸ்பிட்டல் போவோம், கிருஷ்ணனை பார்த்துட்டு வருவோம். அதுவும் அங்க வருது காராளி சந்திரனோட அப்பா, காராளி சிவராஜ் தானே? முதலாளியா, விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேன். முதலாளியா, விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேன்.
பண்றது முதலாளி? என் மக சந்திர என்ன மாதிரி இல்லையே. எதையும் கண்டு காணாத மாதிரி நடிக்க அவனுக்கு பழக்கமே இல்லையே. கோவம் வந்தா கொலை கூட பண்ணிடுவான். சிவராஜ், உன்னோட இந்த சகுனி வேலையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காது. முதலாளி, உங்க கூட நான் விவாதம் பண்ண வரல. என் முதலாளி மேல எனக்கு அன்னைக்கு இருந்த மரியாதை இப்பவும் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், காலம் மாறி போச்சையா. இப்ப முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. உங்களால இனிமே பஸ் சர்வீஸ் எல்லாம் நடத்த முடியாதுங்கய்யா. உங்க பஸ் எந்தெந்த ரூட்ல போகுதோ அது எல்லாத்தையும் எனக்கு வித்துருங்க. எவ்வளவு பணம்னாலும் நான் தரேன். எல்லாத்தையும் மறந்துட்டியா சிவராஜ்? நான் இந்த ரூட்ல பஸ் சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது நீ என் கம்பெனில வெறும் கிளீனர் தான். இப்ப எப்படியோ பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக நீ என்கிட்டே பேரம் பேசக்கூடாது. டேய், உன்னை கிளீனர் ஆக்கி மொத பஸ் படியை ஏற வச்சதே நான் தான். புதுசா 4 காசு பார்த்ததுனால நீ பழசையெல்லாம் மறந்துருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு என் மேல இருக்கிற விரோதமும் தெரியும். உன் மகன் சந்திரன் கல்ஃபுக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தது, அதை வச்சு பஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சதே எனக்கு சவால் விடத்தான்னு தெரியும். உன்னுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், என்னோட பஸ் சர்வீஸை ஒழிக்கணும். சிவராஜா, நடக்காதுடா. அந்த கனவு கனவாதான் இருக்கும். அதுக்குள்ள உன் ஆயுசு முடிஞ்சு போயிடும். இந்த கருணாகரங்கிட்ட மோதுற அளவுக்கு இந்த காராளி சிவராஜ ஒன்றும் வளரல. சிவராஜா, உன்கிட்ட எவ்வளவு பணம் சேர்ந்தாலும் சரி, என் தகுதியும் அந்தஸ்தும் வராது. அதை நீ மறந்துடாத. முதலாளி ஐயா, நீங்க நினைக்கிறது தப்புன்னு சீக்கிரமே புரிஞ்சுப்பீங்க. வாய்ப்பே இல்லை சிவராஜா. என் பஸ் இந்த ரூட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது ஓடாம நிக்கணும்னா இந்த கருணாகரனுடைய ரத்தம் எல்லாம் சுண்டி போய் மூச்சு நின்னு போயிருக்கணும். ஏரியா போடா, உன் ஆயுசு முடிஞ்சு கண்ணை மூடுறதுக்குள்ள உன்னோட 3 பஸ்ஸும் என் வாசல்ல வந்து நிற்கும். அது காராளின்ற பேர்ல மாறும். நானும் என் பையனும் ஆம்பளைனா இந்த சபதத்தை கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டாம். வெல்கம் மேடம். தேங்க்யூ. வெல்கம் சார். சார் கீ. இந்தா. தேங்க்யூ சார். எப்படி இருக்கு? நைஸ். கம் ஆன். வெல்கம் மேம். தேங்க்ஸ். வா. சார், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணுங்க சார். 2 காஃபி. ஓகே ஓகே சார். ரூம் பிடிச்சிருக்கா? சந்திரன் என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த இடமா இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. அது ஒண்ணுதான் என்னோட ஆசை. நீ போய் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகு. நாம கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். சும்மா ரூமுக்குள்ளேயே இருந்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் ரெடி. கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் இந்த கால் பேசிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள ரெடி ஆக்கன.
கணேசா டீ குடிச்சிட்டேன்னா கிளம்பலாம். காலையில இருந்தே நான் மானசிக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இவ ஏன் இப்படி எல்லாம் பண்றா? நீ எதுக்கா டென்ஷன் ஆற? அவ கல்யாண வீட்டுக்கு தானே போயிருக்கா, அங்க அவ பிஸியா இருப்பா. எங்க அவ நேத்து வீட்டை விட்டு போனவங்க. ஆமா, அவ என்ன தனியாவா போயிருக்கா? ஏன் புலம்புற? அவ ஃப்ரெண்டு கூட தானே போயிருக்கா. வாயா. இருந்தாலும் அவ ஒரு காலாவது பண்ணிருக்கலாம்ல. பானு கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மாங்கிறதுக்காக நீங்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக வேண்டாங்க. ஒரு அம்மாவுக்கு தான் அது புரியும் கணேசா. இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் அவ வீட்டுக்கு நைட்டு வராம இருந்திருக்கா. இது நாள் வரைக்கும் நான் என் பசங்களை இன்னொரு வீட்டுல நைட்டு தங்க அனுமதிச்சதே இல்ல. அது சரி. அப்போ நாளை கல்யாணம்னா என்ன பண்ணுவ? நீ அவ கூட போயிருவியா என்ன? போங்க, சும்மா காமெடி பண்ணாதீங்க. நான் காமெடியே பண்ணலையே. சரி பாவம் விடுங்கப்பா. அம்மா நைட்ல இருந்து டென்ஷனாக தான் இருக்காங்க. மானசி அக்கா திரும்ப வர்ற வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க. அது வர பொறுத்துக்க வேண்டியதுதான். முதல் நாளே போக வேண்டாம் நான் அவகிட்ட எத்தனை வாட்டி சொன்ன தெரியுமா? கேட்டாளா அவ? இனிமே இருந்தா சரிப்பட்டு வராது. கணேசா வா போலாம். போலாம் சார். அக்கா சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. துளசி அக்கா இதோ வந்துட்டேன். வாடா போலாம். அப்புறம் மானசி அக்கா ஃபோன் ரீச் ஆகலன்னு அம்மா டென்ஷன் ஆயிட்டே இருக்காங்க. நீயும் கிண்டல் பண்றியாடா? அம்மா டென்ஷன் ஆக மாட்டாங்களா? ஏமா நீ கொஞ்சம் உன் போன்ல இருந்து அவளுக்கு கால் பண்ணி பாருமா. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் காலையில எனக்கு ஒரு தடவை கால் பண்ணிருக்கலாம்ல. மானசி அக்காவோட கேரக்டர் பத்தி தான் உனக்கு தெரியும்லம்மா. வீட்ல இருக்கிற யார பத்தியும் அவ கவலைப்படவே மாட்டா. பிரசீதாவோட நம்பர் உன் போன்ல இருக்கா? இருக்கு. ஆனா இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த நேரத்துல அந்த அக்காவுக்கு கால் பண்ணுமா? நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. கல்யாணம் முடிஞ்சதா அக்கா கால் பண்ணுவா. இனிமே நான் அவளை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். அவ வரட்டும், நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். சரி வாக்கா போலாம். ஏன் கணேசா திடீர்னு இப்படி சொல்ற? நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டேன். இந்த கேஸ் இப்படியே போனா நம்ம கிருஷ்ணனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு தெரியாததா சார், அந்த இன்ஸ்பெக்டர் காராளி சந்திரனோட ஆளு. இப்போ அசோசியேஷன் மீட்டிங்லயும் நம்மள தான் குறை சொல்றாங்க சார். காராளி சிவராஜ் சொன்ன கருத்தை தான் அவங்க பெருசா சொல்றாங்க. இந்த அடிதடி கேஸ் இதுக்கு மேலெல்லாம் தாங்காது சார். இதுக்காகலாம் அந்த சந்திரனை ஜெயில அடைக்க போறதும் இல்லை. நீ என்னோட மேனேஜரா இல்ல சிவராஜனோட மேனேஜரா? இல்ல, நான் இதை ஏன் சொல்றேன்னா நம்ம கிருஷ்ணனுக்காக தான் சொல்றேன். 3 மாசம் ரெஸ்ட் எடுத்தாதான் அந்த ஆளால திரும்ப வேலைக்கே போக முடியும். சிவராஜோட ஆளுங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிருஷ்ணனை பார்த்திருக்காங்க. 25,000 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க ரெடின்னு அவங்க அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா அதை வாங்கிட்டு ஒதுங்கலாம் நினைப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ என்னைய சொல்ல வர? அந்த பணத்தை கிருஷ்ணன் வாங்கிக்கிட்டோங்கிறியா? இல்ல, அவனே வாங்க ரெடியா இருக்கும்போது நாம எதுவும் சொல்ல வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. அந்த ஆளோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் அந்த பணத்திலேயே பாத்துக்குவான். அதனால நமக்கு செலவும் குறையும். 25,000 ரூபாய நான் கொடுத்தா சந்திரனை தண்டிக்கலைன்னாலும் இந்த கேஸா தான் நிற்கும். எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நான் தயார் இல்லை. நீ ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போ. ஹலோ சிவராஜ் சார், கணேசன் பேசுறேன். நான் கொடைக்கானல் வர்றது இது 2வது தடவை. முன்னாடி காலேஜ் படிக்கும் போது டூருக்கு வந்திருந்தோம். காலையில வருவோம், நைட்டு கிளம்பி போயிடுவோம். அன்னைக்கு கொடைக்கானல்ல இந்த குளூர்ல ஒரு நைட்டு முழுக்க இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான நேரம் இப்போதானே வந்திருக்கு. நாம நினைச்சிருந்தா காலையிலேயே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கலாம். அப்பதான் எனக்கு தோணுச்சு இந்த கொடைக்கானல் நல்லா சுத்தி பார்த்துட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு. அதுவும் நல்லதுதான். எந்த ஒரு கவலையும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு நம்ம ஜாலியா இருந்துட்டு போலாம். இத நம்ம ஹனிமூன் நினைச்சுக்கலாம். ஓ அவ்வளவுதானே. வா இல்ல
நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி உங்க அப்பா இங்க கிளம்பி வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? யார் வந்தா என்ன? நான் இப்ப மேய்ச்சிருங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் செஞ்சுக்கலாம். என்ன ஆனாலும் சரி ரிஜிஸ்டர் மேரேஜ உடனே நடத்தணும். அதுக்கப்புறம் நம்மள பிரிக்க யாராலையும் முடியாது. திரும்பி போற வழியிலேயே ரிஜிஸ்டர் மேரேஜ முடிச்சிடணும். அதுக்கான வேலை எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். எல்லாம் சந்திரன் நினைக்கிற மாதிரி நடக்கும். அப்புறம் மனசி, சாயந்தரமே நீ உன் வீட்டுக்கு கால் பண்ணி பேசிடு. நேரம் ஆக ஆக விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்ல வேண்டியது முக்கியம் இல்லையா? நீ வீட்டுக்கு கால் பண்ணும்போது நமக்கு காலையிலேயே ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் அவங்க நம்மள தேட மாட்டாங்க. ரூமுக்கு போயிட்டு துளசிக்கு கால் பண்றேன். ஜெயகிருஷ்ணனுக்கு இது ஒரு ஷாக்கா இருக்கும். இருக்கட்டும், நான் என்னங்க பண்ண முடியும்? சொந்தத்துல இருந்து பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு தானே எங்க மாமா என்ன தேடி வந்தாரு. அப்பாவும் அம்மாவும் பாஸ்கர் மாமா சொன்னதுமே ஒத்துக்கிட்டாங்க. நான் உங்களை லவ் பண்றேன்னு வீட்டுல சொல்ல முடியுமா? பொண்ணு பார்க்க வந்த 3வது நாளே கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதுவும் ஒரே மாசத்துலன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இதை விட்டா வேற என்ன வழி இருக்குங்க? நம்மளோட நல்ல நேரம் பிரசித்தாவோட கல்யாணம் இப்ப வந்துச்சு. இல்லனா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் நான் வீட்டை விட்டு உங்களை தேடி வந்திருக்க முடியும். சீக்கிரமாவே நீ வந்ததுனால அந்த ஜெயகிருஷ்ணனுக்கு ஒன்றும் பெரிய அசிங்கம்லாம் இல்ல. அந்த ஜெயகிருஷ்ணன் என்கிட்ட தனியா வந்து சொல்லியிருந்தாருன்னா எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு ஒன்றும் அவரை காயப்படுத்தணும்னு ஆசை இல்லை. இப்ப நம்ம என்னதான் பண்றது? சரி, அதை விடு. நாம இங்க கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம். வா. ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? அவ இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரலங்க. ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? அவளோட போனுக்கு ட்ரை பண்ணீங்களா? இப்பவும் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்குப்பா. என் மகளுக்கு கண்டிப்பா என்னமோ ஆயிடுச்சுங்க. கல்யாணத்தை முடிச்சிட்டு ஒருவேளை அவ ரிசப்ஷனுக்கு போயிருப்பாளோ? சும்மா எதையாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்த பார்க்காதீங்க. நைட்டு எவ்வளவு லேட் ஆகுதுங்க. துளசி அக்கா, பிரசிதா அக்காக்கு கால் பண்ணி பாரு. அங்கிருந்து கிளம்புற டைமாவது தெரிஞ்சுக்கலாம்ல. நானும் 2-3 தடவை பிரசிதா அக்காக்கு கால் பண்ணிட்டேன். அவங்க போனும் ஸ்விட்ச் ஆஃப். இப்போ ட்ரை பண்ணி பாரு. சரி. யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காம நீங்க அந்த பிரசிதா வீட்டு வரைக்குமாவது போயிட்டு வாங்க. அப்பா, இப்ப அவங்க போன் ரிங் ஆகுது. ஹாய் துளசி. பிரசிதா அக்கா, மானசி அக்கா அங்கிருந்து எப்ப கிளம்புனா? அக்கா இது வரைக்கும் வீட்டுக்கே வரல. அங்கிருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கத கால் பண்ண. நீ எப்போ கிளம்ப லேட் ஆயிடுச்சான்னு கேக்குற? இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு. அதுக்கு அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவ இங்க இருந்தா தானே? நேத்து மத்தியானம் வந்து தலை காமிச்சிட்டு போனவதான். காலையில கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னா வரவே இல்லை. நீங்க சொல்றது உண்மையா? ஆமாப்பா. என்னாச்சுடி? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுடி? சொல்லுடி. என்னாச்சுமா? கொஞ்சம் சொல்லி தொலைடி. அக்கா நேத்து மத்தியானமே கிளம்பி போயிட்டாலும். ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நான் நேத்து சொல்ல சொல்ல யாராவது கேட்டீங்களா? ஐயோ மானசி.
பானு. டேய் வாடா. என் பொண்ணு அவளுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. மானசி அக்கா, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.